சிவபெருமான் உங்களை விட்டு போகமாட்டார்னு சொல்கிறேன் நான். அது நிச்சயம் உண்மை. பக்ஷீஸ்வர பெருமான் ஆலயம். பக்ஷீஸ்வரர் என்றால் கருடன் பூஜித்த ஸ்தலம். கிட்டத்தட்ட 6 கோயிலை நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டோம். இது 7வது சிவன் கோயில். அழகான ஒரு காட்சி என் கேமராக்கு பின்னாடி இருக்கு. இங்கே இருக்கிற நந்தியம்பெருமான் வந்து ஒரு கண்ணு கைலாயத்தை பார்த்த மாதிரியும். அந்த விஷயம் ஃபஸ்ட்டு சுவாமி பார்க்கும் இவ்வளோ தண்ணி இருந்ததுண்ணா. அப்போ தண்ணி ஆறெல்லாம் தண்ணி, இவ்வளோ தண்ணி இதெல்லாம் சாமிக்கு வந்து எங்கள் கையாலேயே இன்னைக்கு நாங்கள் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிக்கிறோம். தெரியுது இது மட்டும் தான் கருங்கல் தான் தெரியுது. கல் சேயாறு. சாமி வந்து நம்மளுக்கு அன்னதானம் கொடுத்துருவாரு. இறைவனின் அருமை பெருமைகள் எல்லாம் தெரிஞ்சு நம்ம வந்து வழிபாடு செய்திருந்தோம். கதவு திறந்துருக்கு. இறைவனுடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். காலையில் மணி 4:45 திருவோத்தூர் சிவாலயத்துக்கு கிளம்பிகிட்டு இருக்கிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவில் எப்படிப்பட்ட கோவில், இது எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. விஷ்ணு வரார் நம்ம கூட. செய்யாறில் இருக்குது. இது வந்து திருஞான சம்பந்தர் பெருமானாரால் பாடல் பெற்ற ஸ்தலம். சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த கோவிலை பற்றின முழு தகவல் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்காக பதிவு செய்ய போகிறோம். கூடிய சீக்கிரம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் இந்த கோவிலை பற்றின பதிவுகள் வரும். வாங்க நம்ம திருவோத்தூர் சிவன் கோவிலுக்கு, பாடல் பெற்ற சிவாலயத்துக்கு கிளம்பலாம். நம்ம கூட விஷ்ணு இருக்கார். சிவாயம். காலையில் மணி 4:45 ஆகுது. பாடல் பெற்ற சிவாலயத்துக்கு போன எங்களுடைய பயணம் அன்னைக்கு ஒரே நாளில் 7 சிவாலயங்களை தரிசிக்க நேரிட்டது எப்படி அப்படின்றத பற்றி இந்த காணொலியில் நான் முழுமையாக கொடுத்துருக்குறேன். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இவர் வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் அண்ட் யூடியூப் எங்கே பார்த்தீங்க பாருங்கள், எங்கே பேசணும்னு கண்டுபிடி. நம்ம நேரில் சந்திச்சோமா? எங்கே எந்த கோயில்னு சொல்லுங்கள். நேரில் சந்திச்சிருக்கோமா? ஆமாம், ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் பேசியிருக்கீங்க. அங்கே திருப்பெருந்துறையா? கண்டுபிடிங்க எங்கன்னு. திருப்பெருந்துறை சொல்ல மாட்டேன், ஆனால் பார்த்தீங்க. அடாடா, இருங்க நான் யோசிச்சுட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. நானும் நின்று யோசிக்கிறேன், நடந்து யோசிக்கிறேன், உட்காந்து யோசிக்கிறேன். ஆனால் இவரை எங்கே நான் பார்த்தேன்னு எனக்கு ஞாபகமே வரமாட்டேங்குது. ஆனால் இவரை நான் ஏதோ ஒரு கோவிலில் சந்தித்து பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் நினச்சேன் ஃபாலோவர் மட்டும் தான் நினச்சேன். பட்டு ஏதோ கோயிலில் நாங்கள் ஏற்கனவே சந்திச்சிருக்கிறோன்னு சொல்கிறாரு. எங்கே நாங்கள் பார்த்தோன்னு தெரியலையே. நீங்களே சொல்லுங்கள். நானும் யோசிச்சு பார்த்தேன். ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க. திருவண்ணாமலை, திருப்பெருந்துறை. இல்லையே, திருவண்ணாமலையில் உங்களை பார்த்த மாதிரி இல்லையே. திருப்பெருந்துறையில் தான் பார்த்துருக்கணும். அங்கெல்லாம் திருப்பெருந்துறை தானே. அங்கே எப்போ நம்ம சந்தித்தோம்? ஜஸ்ட்டு பேசினா அவ்வளோதான். அப்புறம் நானும் கிளம்பிட்டேன். ஓகே. பார்த்தீங்களா, நம்ம வந்து திருப்பெருந்துறையில் சாமி ஏற்படுத்தின ஒரு தொடர்பு. ஆனால் நீங்கள் மறந்துட்டீங்க. அது சுவாமியோட மன்னிச்சுக்கோங்க. அது மாதிரி திருப்பெருந்துறையில் நாங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சிருக்கிறோமா. இப்போ வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் கடந்து நாங்கள் இங்கே செய்யாறில் அவருடைய இல்லத்தில் சந்திக்கிறோம். சாமி எப்படி ஒரு கணக்கு போட்டு எப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்துகிறாரு. இப்போ நாங்கள் செய்யாறில் இருக்கக்கூடிய திருவோத்தூர் சிவாலயம் வேதபுரீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு நாங்கள் எல்லாம் போகிறோம். இவர் தான் எங்களை அழைச்சிருக்கிறாரு இங்கே. அதனால இவருடைய அழைப்பை ஏற்று சாமி அழைச்சார். அங்கே இருக்கவர் அழைச்சார், நம்மளுக்கும் அழைக்கல. நம்மளுக்காக சமையல் செய்துட்டு இருக்கிறாரு. காலையில் எழுந்து சமையல்லாம் பண்ணி இங்கே பாருங்கள் என்னென்னமோ வெரைட்டிலாம் செஞ்சு வச்சுருக்காரு. இப்போ நாங்கள் வந்து காலையில் வந்து சாமி பாருங்கள் எவ்வளோ அம்சமாக இங்கே வச்சுருக்கிறாரு பாருங்கள். சாமியை வாசல்லையே விநாயகர் பெருமானை வச்சுருக்கிறாரு. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குளம் அமைப்பு வச்சுருக்கிறாரு. இந்த மாதிரி வீடையே வந்து தில்லை குடிலாக வீடை அமைத்திருக்கிறாரு. அங்கே பாருங்கள், தில்லை குடில். சாமி வந்து நம்மளை சரியான இடத்துக்கு தான் வர வச்சுருக்கிறார், ஒரு தொடர்பு ஏற்படுத்தி. செய்யாறில் வந்து சுற்றி நிறைய கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் துறை. அதில் வந்து இது ஒன் ஆஃப் த ஒரு கோவில். இந்த கோவில் பற்றி ஏதோ ஒன்று சொன்னீங்களா, அப்படியே சொல்லுங்கள். சூரிய பகவான் வந்து சிவராத்திரி அன்னைக்கு காத்தால டைரெக்டாக சுவாமி பூஜை பண்ணக்கூடிய ஸ்தலம். டைரெக்டாக சாமி மேலே சூரிய ஒளி வந்து சுவாமி மேலே பட்டு சூரிய பகவானே பூஜை பண்ணக்கூடிய ஸ்தலம்.
இப்போ இந்த மாதிரி நிறைய கோவில்கள் இருக்குது இந்த சரௌண்டிங்லன்னு சொன்னீங்கல்ல, எத்தனை கோவில் இருக்கும் நீங்கள்? 176 சிவாலயம் இருக்குது செய்யார்லேயே. சரௌண்டிங்ஸ். திருவோத்தூர் சுவாமி மெயின் ஆலமரம் அவர் தான். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கோவில் வந்து 176 சிவாலயம் இருக்குது. ஓம் நம சிவாய, ஓம் சிவாய, ஓம். துரை, இப்போ நம்ம இங்கே ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க. நம்ம வந்து திருவோத்தூர் கோயிலுக்கு தான் வந்தோம். பட்டு நீங்கள் இன்னும் ஒரு சில கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. காலையிலேருந்து நம்ம வந்து கோயில்களுக்காக போய்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே வந்து இந்த கோவிலில் வந்து ஒரு ஆவுடை வந்து பின்னமாயிருக்கு. இது என்ன கோவில், இது எப்படி இது பண்ணாங்க? சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா யார் பூஜை பண்ணான்றது தெரியாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா முனிவர்கள், தேவர்கள், ரிஷிகள் அவங்கெல்லாம் பூஜை பண்ண சுவாமி தான். பட் ஆனால் இவரை யார் பூஜை பண்ணன்னு நம்மளுக்கு தெரியாது. சுவாமி வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா செய்யாறு கொடநகர் அப்படின்ற இடத்துல இருக்கார். பானம் மட்டும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ஆவுடையார் செய்து சுவாமி கொஞ்சம் முன்னாடி பிரதிஷ்டை பண்ணி இவர் பின்னமாக இருக்கிறதுனால இங்கே வச்சுருக்கீங்க. ஆனால் அடர்ந்த காடு மாதிரி இருக்குது இந்த பகுதி, அதுக்குள்ளே அமைந்திருக்கு இந்த கோவில். இப்போ தான் வந்து சாமி வந்து தனக்கு ஏற்ற மாதிரி கோவிலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அமைக்க. இதுக்கப்புறம் இந்த கோவில் வந்து ஒரு பெரிய திருத்தலமாக வரும். சுவாமியோட அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும். நம்ம கிழக்கு பார்த்த மாதிரி தான் கோவில் அமைச்சிருக்கீங்க. இவர் வந்து பழைய நந்தி சுவாமி. இந்த நந்தி வந்து பழைய நந்தி பார்க்கும்போதே தெரியுது. சாமியோட அருளால் இன்னைக்கு சாமிக்கு நம்ம கையால் பூஜை செய்ய போகிறோம். வாங்க. சாமிக்கு வந்து எங்கள் கையாலேயே இன்றைக்கி நாங்கள் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து சாமி இன்றைக்கி கொடுத்துருக்குறாரு. நம்ம அங்கே வந்து நடராஜருக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து நம்ம பஞ்சவர்ணேஸ்வர சுவாமிக்கு வந்து இது பண்ண வச்சுருக்கிறாரு. இங்கே பாருங்கள் சாமி எப்படி இருக்காரு. இது வந்து தான் தோன்றிய லிங்கம். பூமியிலேருந்து சாமி வந்து வெளிப்பட்டு இருந்துருக்கிறாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே வழிபாட்டில் இருந்திருக்கிற ஒரு சிவலிங்கம். சுவாமி திருவருள்ல எல்லாம் கிடைக்கணும் உங்களுக்கு. கடைசியாக சிவபெருமானுடைய அருளும் கிடைச்சி உங்களை உயர்த்தினும். சிவன் அவன் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தான் வணங்கின்றார். எங்கேயுமே நாம் வந்து பண்ணணும்னு எங்கேயுமே இல்லை. மொத்தமே அவர் தான் பண்ணுறான்னு சென்டென்ஸ் எல்லாம் சொல்லுது. அப்படி இருக்கிச்ச மொத்தத்தையும் அவர்கிட்ட விட்டுட்டு இந்த 2 கையை வச்சுட்டு இந்த 2 கையை அவரை வணங்கிறதுக்கு அவர் கற்றுக் கொடுத்துட்டாருனாலே நாம் ஜெயிச்சிட்டோம். என்ன அதுதான் அப்பேற்பட்ட கோவில். சுவாமி குருவாக இருக்காரா, இங்கே வேதத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். அதனால் வேதத்தின் பொருளெல்லாம் உணர்த்துற கோவில் இது. சிவபெருமான் உங்களை விட்டு போகமாட்டார்னு சொல்கிறேன் நான். அது நிச்சயம் உண்மை. நீங்களாம் இந்த உலகமும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். இந்த நாகலிங்கத்துக்கிட்ட இந்த எம்பெருமான் நிச்சயமாக அதெல்லாம் நம்ம மக்களுக்கு பண்ணி அவங்களை க்ஷேமமாக வச்சுப்பான்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது. வாழ்க வளமுடன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோயிலை வந்து நம்ம ஃபுல்லாகவே சுற்றி பார்த்து பொறுமையாக நம்ம எல்லா தரிசனமும் செய்தோம். எல்லா இடங்களை பற்றியும் நம்மளுக்கு வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு சாமி சந்நிதியிலையும் நம்ம போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இறைவனின் அருமை பெருமைகளெல்லாம் தெரிஞ்சு நம்ம வந்து வழிபாடு செய்திருந்தோம். இப்போது அதே கோவிலில் அன்னதானம் சாப்பிட்றதுக்காக நாங்கள் போயிட்டுருக்குறோம். எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணுவீங்க?
50-60 பேர் வருவாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி அன்னதானம் சாப்பிட வந்திருக்கோம். எப்போ கோயிலுக்கு இந்த டைமில் மத்தியான டைமில் எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே சாமி வந்து நம்மளுக்கு அன்னதானம் கொடுத்துருவார். இதுக்கு முன்னாடி நம்ம எங்கே சாப்பிட்டோம், இதில் திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வாசீஸ்வரர் திருக்கோயிலில் வந்து நம்ம அன்னதானம் சாப்பிட்ருப்போம். அதோடு இன்றைக்கி வந்து செய்யாறில் இருக்கக்கூடிய திருவோத்தூர் சிவன் கோவிலில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து அன்னதானம் சாப்பிட போகிறோம். ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, ரொம்ப அருமையாக இருந்தது. அவங்க சொன்னாங்க எப்படி இருக்குமோ தெரியல அப்படின்னு. ஆனால் நான் தான் சொன்னேன், அன்னதானனால எப்பவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தான் செய்கிறாங்க, நல்ல ஆத்மார்த்தமாக அந்த மனசார அவங்க வந்து அவங்களுடைய பணி செய்கிறாங்க. இறை பணி, இறைவனுடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். சிவாய நம. ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு. வந்து நிறைய கோயிலில் சாப்பிடுவோம், பட் இந்த கோயிலில் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க கோவிலில்? அன்னதானத்தில் வேலை செய்கிறேன் சாமி. ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி சாப்பாடு. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். நீங்கள் எல்லோரும் சிறப்பான பணி செய்துக்கிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள். சிவாய நம. உங்கள் பேர்? தமிழரசி. சரிம்மா. நாங்கள் செய்யாற்றுல போய் குளிக்க போகிறோம். இந்த ஆறோட பேர் என்ன சொன்னீங்க? சேயாறா? சேயாறு. ஏன்னா இது வந்து ஒரு புண்ணிய ஆறுன்னு. ஆனால் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். ஏன்னா இந்த ஆறை வந்து ரொம்ப நாஸ்தி பண்ணி வச்சுருக்குறாங்க. நீர்நிலைகளை எல்லாம் கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டு எப்படி தான் நிம்மதியாக தூங்குறாங்கன்னு தெரியல. எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. எனக்கு அவ்வளோ கோபம் வருது. காலையில் 4:30 மணிக்கு ஆரம்பித்த பயணம் மத்தியானம் 3 மணி ஆகுது. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். சாமி வந்து அப்படியே ஒன்று ஒன்றா அற்புதங்களாக நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாரு. எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஆற்றுல இறங்கியிருக்கா. ஆனால் மகிழ்மாறான ஆறு. God has given you this one life, so just enjoy. இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு கோயில் பிளான் பண்ணி தான் வந்தோம். திருவோத்தூர் சிவாலயம், திருவோத்தூர் உடையார் அந்த சிவாலயத்துக்கு தான் வர்றது பிளான் பண்ணி வந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் கதவு திறந்துருக்கு. சிவா அப்பா, இந்த கோவிலுக்கு நாங்கள் வரும்போது இந்த கோவில் சாத்தி இருந்ததுங்க, மூடி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட நாங்கள் அங்கே சாவி இல்லை கேட்டுட்டு வந்தோம். அவங்க எங்கேயோ ஆள் இல்லை, ஊருக்கு போயிட்டாங்க, எங்கேயோ வெளியில் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா இங்கே பாருங்கள், சாமி நம்மளுக்கு காட்சி கொடுக்குறார். ஓம் நமச்சிவாய ஓம் சிவாய ஓம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. மலையமன்னா போற்றி. கண்ணாரமுதக் கடலே போற்றி. குன்றின் செல்வா போற்றி. பொறுப்பமர் புவனத்து அரணே போற்றி. காவாய் கனக திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஆடி போற்றி. இன்றெனக்கு ஆரமுதமானாய் போற்றி. மதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணியே போற்றி. பராய் துறை மேவிய பரணே போற்றி. சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. நாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிற்றம்பலம். கிட்டத்தட்ட இவ்வளோ ஹைட் இருக்காரு. இவ்வளோ ஹைட், என் செஸ்ட் ஹைட்டுக்கு மேலே இருக்கார் சாமி. அவ்வளோ பெரிய பானம், நல்ல பெரிய சாமி. சிவாய நம்ம. இப்போ நான் இங்கே வரும்போது என்னடா இது போட்டு காணோன்னு யோசிக்கிறேன். கறந்து இருக்குல்ல, நாங்கள் சாத்தியிருக்கோம். சரி வெளியிலே இருந்தது பார்த்துட்டு போனோம் அப்படின்னு தான் வந்தோம். ஆனால் சாமி எங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு சிவாலயம்.
ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு சிவாலயம். சிவாய நம்ம இன்றைக்கி 4 சிவன் கோவில் தரிசனம் ரொம்ப சிறப்பு. இந்த விஷயம் ஃபஸ்ட்டு சுவாமி பார்க்கும் இவ்வளோ தண்ணி இருந்ததுண்ணா. அப்போ தண்ணி ஆறெல்லாம் தண்ணி, இவ்வளோ தண்ணி இதெல்லாம் அதில் தான் சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணணுன்னு எல்லாம் ரெடி பண்ணி மழையும் கொட்டுது அப்படியே. அப்போ வரும்போது ஃபஸ்ட் டைம் யார் என்னான்னு கூட தெரியாது நம்மளுக்கு. அப்போ வரும்போது நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் போய் சாவியிலே நம்ம நினச்சிட்டு வரோம். நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து திறந்து விட்டுட்டு போயிருக்காரு. ஆனால் அவங்க வீட்டிலன்னு போய் பார்க்கும்போது அவங்க பையன் ஆள் இல்லைன்றாங்க. அவங்க அந்த ரூபத்தில் சுவாமி இங்கே வந்து திறந்தார். அதுக்கப்புறம் இப்போ அந்த மிராக்கிள் நடக்குது. எங்கே சுவாமி பார்க்க முடியாத போயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டே வந்தது. ஆனால் நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா கதவு திறந்துருக்கு. நாங்கள் வந்து கதவு திறந்து இப்போ சாமியை போய் தரிசனம் பண்ணோம். இது வில்வமரம் தானே? ஆமாண்ணா, பெரிய விஷயம் இல்லைண்ணா. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே இங்கே தான்ண்ணா. தோ பார்ப்பா இவ்வளோ பெரிய வில்வம். இதுதான் என்ட்ரன்ஸாக இருக்கா? ஓகே ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸாக அப்பா இது பழங்காலத்து கோயில். இப்போ இங்கே ஆல்ரெடி கோயிலாகவே இருந்திருக்குப்பா. மட்டும்தானே ஃபஸ்ட்டு இருந்தது. தெரியுது. இது மட்டும் தான் கருங்கல். தோ தெரியுது கல். ஆமாம், அது வரைக்கும் நான் கோபுரம் கல் இருக்கு பாரு சைடில். இது வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக கருங்கல் தான். இதெல்லாம் இப்போ வந்து செய்து இது பூசி வச்சாங்க சுவாமி சுத்து கோயிலெலாம். அதுதான் இந்த வாசலே பாரு எவ்வளோ குட்டியாக இருக்குது. உள்ளே போகும்போது நான் குனிஞ்சு போகிறோம். எவ்வளோ குட்டியாக இருக்குது. மக்களே, இப்போ உங்களுக்கு ஒரு அழகான ஒரு காட்சி என் கேமராக்கு பின்னாடி இருக்குது. நாங்கள் அதை பார்த்துட்ருக்கோம். ஐ ப்ரெசன்ட் யூ த பியூட்டிஃபுல் சீனரி. இதில் சொல்வார், ஆண்முகில் வளாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவம் வேலி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகலாம். கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் நாங்கள் 5 சிவன் கோயில் போயிருக்கிறோம். அதில் இதுதான் 5வது சிவன் கோவில். இன்னும் சுற்றி சிவன் கோயிலே இருக்குது. ஏகப்பட்ட சிவன் கோயில் இருக்குது நம்மளுடைய திருவோத்தூரில். வந்தால் நம்ம நாள் கணக்காக சுற்றலாம் போல். பாருங்கள், இந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வடாரண்யேஸ்வரர். நம்ம திருவாலங்காட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மாதிரியே இங்கே வந்து இருக்கிறாரு. ரொம்ப பழமையான கோவில் இந்த கோவிலும். இன்றைக்கி ஃபுல் டே நாங்கள் வந்து கோவில் பயணத்தில் இருக்கிறோம். ரொம்பவே சிறப்பாக இருக்குது எங்களுக்கு. இது வந்து முற்றிலும் இறைவனுடைய அருள். சிவாய நம. இது வந்து திருவொத்தூர் வேதபுரீஸ்வரர் பெரிய கோயிலுங்க. இது அவரை வந்து வழிபடுறதுக்கு கைலாயத்திலேருந்து பட்சீஸ்வரர் நந்தீஸ்வரர் 2 பேரும் பூலோகத்துக்கு வந்து லிங்கத்தை ஸ்தாபிதம் பண்ணி இங்கே வந்து நந்தி பூஜை பண்ண கோயிலுங்க நந்தீஸ்வரர். இந்த ஊர் பேர் கிரிதரன்பேட்டை. கிரின்னா மலை, அரன்னா சுவாமி, பேட்டைன்னா ஊர். இந்த ஊரில் எழுந்து அருள்பாலிக்கும் சுவாமியை வச்சு இந்த ஊருக்கு கிரிதரன்பேட்டை என பெயர் ஏற்பட்டுள்ளதுங்க. பக்கத்தில் பட்சீஸ்வரர், பட்சி பூஜை பண்ண கோயில், அது பட்சீஸ்வரர். இது நந்தீஸ்வரர். இவங்க 2 பேரும் கைலாயத்தில் இருக்க சொல்ல ஏற்பட்ட ஒரு இதுக்காக பூலோகத்தில் வந்து வேதபுரீஸ்வரர் பக்கத்தில் இருக்கிற கோயில் ஸ்தாபிதம் பண்ணி லிங்கம் ஸ்தாபிதம் பண்ணி பூஜை பண்ணுறாங்க. இவர் வந்து மேற்கு பார்த்து இருக்கிற சுவாமி. நிறைய பேர் எல்லாம் கிழக்கு பார்த்து இருப்பாங்க. மேற்கு பார்த்து இருக்கிற சிவன் இவர். மேற்கு பார்த்து இருக்கிற சிவனுக்கு வலிமை அதிகம் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். சென்னை மருந்தீஸ்வரர் கோயில் மேற்கு பார்த்து இருக்காருங்க. காசி விஸ்வநாதர் கோயில் மேற்கு பார்த்து இருக்காருங்க. வாரியார் சொல்லுவார், பழனி ஆண்டவர் மேற்கு பார்த்து இருக்கார். மேற்கு பார்த்து இருக்கிற சுவாமிகளுக்கு வலிமை அதிகம் அப்படின்னு வாரியார் வந்து ஒரு சொற்பொழிவில் சொல்கிறாருங்க. குரங்கு அணில் காகம் பூஜை பண்ணதுங்க, அது கூட மேற்கு பார்த்துதுங்க. குரங்கணில் முட்டம். அது மாதிரி சுவாமி வந்து சுவாமி பேர் வச்சே நிறைய ஊர் வந்து சுவாமி பேர் வச்சே ஊர் ஏற்பட்டு இருக்குதுங்க அந்த காலத்தில். இருக்கிற நந்தியம்பெருமான் வந்து ஒரு கண்ணு கைலாயத்தை பார்த்த மாதிரியும் அம்பாளை பார்த்த மாதிரியும் ஒரு கண்ணு சுவாமியை பார்த்த மாதிரியும் இருக்குங்க இந்த இடத்துல. அதுக்கு தாங்க நந்தி பூஜை பண்ண கோயில். நந்தீஸ்வரர் பேர், அம்பாள் பேர் தையல் நாயகி. வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற அம்பாள் பேர் தையல் நாயகிங்க. பெரிய
இப்போ ஒரு கண்ணு வந்து இங்கே நேராக சாமியை பார்க்குறாரு, அப்படியே இங்கேருந்து பார்க்கும்போது இன்னொரு கண் வந்து தலை திரும்பி இருக்கு, இங்கேருந்து அங்கே அம்பாவை வந்து பார்க்குறாரு. இந்த ஊரில் இருக்கிற விநாயகர் பேர் செல்வ விநாயகர். ஒரு ஊருன்னு இருந்தால் அந்த ஊரில் செல்வ விநாயகர்னு கட்டாயம் இருப்பாங்க. அது இந்த ஊரில் கிடைத்த பெருமைங்க செல்வ விநாயகர். எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பமேவி இருந்தாய் நீயே, நல்லாரே நன்மை அறிவாய் நீயே, ஞானச்சுடர் விளக்காய் நின்றாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ் சேவடி என்மேல் வைத்து. கிட்டத்தட்ட 6 கோயிலை நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டோம். இது 7வது சிவன் கோயில் என் பின்னாடி இருக்குது பாருங்கள். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் சோமாஸ்கந்த சிவாச்சாரியார். இன்றைய தினம் நாம் பார்க்க வேண்டிய ஆலயம் பக்ஷீஸ்வர பெருமான் ஆலயம். பக்ஷீஸ்வரர் என்றால் கருடன் பூஜித்த ஸ்தலம். ஒரு சமயம் பார்வதி சமேத பக்ஷீஸ்வர சுவாமி ஆலயம். இந்த ஆலயத்துடைய விசேஷங்கள் வரலாறு என்னவென்றால், கருட பகவான் பூஜித்து வைகுண்டம் போனதாக சரித்திரம் பெற்ற கோவில். இந்த ஆலயமானது திருவண்ணாமலை மாவட்டம் வழுவூர்பேட்டையில் எழுந்தருளிருக்கும் இந்த ஆலயத்தின் உள்ள சிறப்புகளை நாம் பார்க்க போகிறோம். இங்கு கருட பகவான் உள்ளே இருக்க எம்பெருமானை பிரதிஷ்டை செய்து பூஜித்து சாபவிமோசனம் பெற்றதாக வரலாறு உண்டு. எப்படி என்றால், கருட பகவான் தான் என்ற ஒரு ஆணவத்தோடு இருந்தார். அந்த ஆணவத்தை நாம் போக்க வேண்டும் என்று பெருமாள் நினைக்கிறார். அப்படி பெருமாள் சொல்லி கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கைலாய மலைக்கு ஒரு சமயம் அழைச்சிட்டு வரார். அப்படி வெளியே விட்டுட்டு பெருமாளும் சிவபெருமானும் உள்ளே பேசுகிறார். அப்படி கருட பகவான் ஆணவத்தோடு நந்தியம் பெருமான் எதிரே உட்கார்றார். எப்படி வைணவத்தில் கருட பகவானோ அது மாதிரி சைவத்தில் நம்மளுடைய நந்தியம் பெருமான் பார்க்குறார், உனக்கு இவ்வளோ ஆணவமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்ணை மூடுறார். இந்த கண்ணை மூடும் பொழுது அதனுடைய உஷ்ண காற்று தாங்க முடியாமல் பாறையில் மோதி கீழே விழுறார். அப்படி விழும்போது ஒரு அடிப்படுது, கோபப்படுறார். பெருமாளும் சிவபெருமானும் உள்ள வெளியே வந்து பெருமாள் சொல்கிறார், உன்னுடைய ஆணவத்தை அழிக்கிறது தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். உன்னுடைய ஆணவம் அழிஞ்செடுத்து நீ பூலோகத்தில் போய் இறைவனை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வைகுண்டத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறார். அப்போது சிவபெருமானம் பார்க்குறார், நந்தியை பார்த்து, நம்ம இடத்துல வந்தவர் நீ பண்ணது தவறு, நீயும் பூலோகத்தில் சென்று பூஜித்து லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி சாபிமோசனம் பெற்று கைலாயத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் எம்பெருமான் இங்கே வழுவூர்பேட்டையில் நம்ம பக்ஷீஸ்வர பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து சாபிமோசனம் பெற்றதாக வரலாறு. நந்தியம்பெருமான் பக்கத்தில் உள்ள கிரிதரம்பேட்டையில் மேற்கு முகமாக லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து நந்தீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஆலயமாக எழுந்தருளி இருவரும் இங்கு காட்சி தந்து கொடுக்கிறார். அதில் நம்மளுடைய பக்ஷீஸ்வர பெருமான் கருட பகவான் விமோசனம் பெற்று செல்லும் பொழுது, உன்னை யாரெல்லாம் வென்றார்களோ அவருக்கு நினைத்த காரியங்களை வெற்றி பண்ணி கொடு அப்படின்ற ஒரு வரலாறு உண்டு. இங்கே கருடன் 9 நாகத்தோடு இருக்கிறதுனால பக்ஷி தோஷங்கள், பக்ஷி சாபங்கள், நாகதோஷங்கள், காலசர்ப்ப தோஷங்கள்லாம் நிவர்த்தி அடையும். அதே மாதிரி ஜாதகத்தில் பக்ஷி சாபங்கள் இருந்தால் இங்கே இந்த கருட பகவானை வழிபாடு செய்தால் சகல விதமான தோஷங்கள் நிவர்த்தி அடையும். அதைத் தொடர்ந்து சுவாமியுடைய நட்சத்திரம் வைகாசி விசாகம். அன்றைய தினம் பிரம்மோத்சவத்தில் தீர்த்தவாரி. அந்த விசாக நட்சத்திரம் உள்ளவாளுக்கு இங்கே பக்ஷீஸ்வர பெருமான் விசாக நட்சத்திர பரிகார ஸ்தலமாகவும் விளங்கக்கூடியது. இங்கே தாயார் பேர் பார்வதி அம்பாள். பார்வதி பக்ஷீஸ்வரர் இருவருமே இங்கே அம்பாளுக்கு பூஜை பண்ண பிறகு தான் சுவாமிக்கு பூஜைகள் உண்டு. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய ஆலயத்தில் விசேஷங்கள் நிறைய கந்தசஷ்டிகள், கிருத்திகைகள் மற்றும் அனைத்து விதமான பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வளர்பிற பஞ்சமியிலே கருட பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகையால் அனைத்து அன்பர் பெருமக்களும் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து கருட பகவானையும் பக்ஷீஸ்வர பெருமானுடைய திருவருளையும் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சுமார் இது எப்படியும் ஒரு 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலுங்க. ரொம்ப அருமையாக இருக்குது கோவில், பழமை வாய்ந்த ஒரு சிவாலயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. செய்யாறு போனீங்கன்னா கண்டிப்பாக திருவோத்தூர் உடையார் சிவாலயத்துக்கு போங்க. அது மட்டும் இல்லாமல் பக்ஷீஸ்வரர் கோவிலுக்கும் நந்தீஸ்வரர் கோவிலுக்கும் தவறாமல் போங்க. நம்மளை சுற்றி நம்ம தமிழ்நாட்டிலேயே எண்ணிலடங்கா பல சிவாலயங்கள், பல அற்புதங்கள் நிறைந்ததாக இருக்குது. அதனால் நிறைய கோவில்களுக்கு பயணம் போங்க, நிறைய புண்ணியங்களை சேகரிக்கலாம். இந்த மாதிரி கோவில்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கோவில்களை பற்றின பல தகவல்களை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு போகும்பொழுது நம்ம வழிபாட்டுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். உடையார் சிவாலயத்தை பற்றி பார்த்துருப்பீங்க. அந்த கோவிலுடைய முழு காணொளி நம்மளுடைய யூடியூப் சேனலில் அடுத்ததாக வரும். அதனால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
76 பாடல் பெற்ற சிவாலயங்களுக்கு நான் பயணம் போய்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பயணத்தில் நீங்களும் தொடரலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் மட்டும்தான். அதை ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா நம்மளுடைய பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்தவாறு எல்லா சிவன் கோயிலையும் தரிசிக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் அந்த பாடல் பெற்ற சிவாலயங்களின் சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் வழிபாடு செய்யலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.